Perfect. Perfect. இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி மைசூர் பாக்கு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நெய் ஆயில் யூஸ் பண்ணாமல் பாகுபதம் பார்க்காம ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கடலை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் கடலை மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3-4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததும் இதை அப்படியே நம்ம சலித்து எடுத்துக்கலாம். கடலை மாவை வறுத்து சலித்து எடுத்து நம்ம மைசூர் பாக் செய்கிறப்ப ஸ்வீட் நல்ல டெக்ஸ்சரோட நமக்கு கிடைக்கும். இந்த சலித்த மாவை அப்படியே வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/2 கப் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கடாய் மேலே வச்சு பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரை ஸ்ட்ரைட்டாக உருக்கி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி அடிக்கனமான கடாய் மேலே வச்சு மெல்ட் பண்ணுறப்ப நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் மெல்ட் ஆகி வரும். பட்டர் ஃபுல்லாக உருகி கொஞ்சம் ஹீட் ஆனதும் வேறு ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரையை எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதும் பாருங்கள் தண்ணி மாதிரி தானே இருக்குது. இப்போ ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு சுகர் சிரப் கிடைக்கும். இந்த டைமில் நம்ம கரண்டியில் செக் பண்ணுறப்ப ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகுதுல, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது கரெக்டான பதம். ஒருவேளை இந்த மாதிரி பதம் பார்க்க முடியலைன்னா கரண்டியில் சிரப் எடுத்து விடுறப்ப ஸ்லோவாக ட்ராப்ஸ் விழும். இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க, இது சரியாக இருக்கும். இப்போ கடலை மாவை வறுத்து வச்ச அதே கடாயில் சலிச்சு வச்ச மாவை சேர்த்துட்டு 1 கப் உருக்கி வச்ச பட்டரை இப்போ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காத பட்டராக எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அன்சால்டட் பட்டர் தான் வேணும். பட்டரோடு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்பையும் மாவோடு சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டராக கலந்துக்கோங்க. நான் இன்னும் ஃப்ளேம் ஆன் பண்ணாமல் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் இது வேகட்டும். இந்த ஸ்வீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பட்டரோ ஆயிலோ தடவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டேன். இப்போ நடுவுலலாம் நல்லா நுர பொங்கி வந்திருக்கு. பொதுவாக பட்டரை மெல்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு கிடைக்கும். நம்ம இதில் ஏற்கனவே 1 கப் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கப் பட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் லூஸான கன்சிஸ்டன்சியில் தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம பட்டர் சேர்த்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடிக்கனமான கடாய் எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த ரெசிபியில் நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக ஆயில் நெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. எதை சேர்த்தாலுமே டெக்ஸ்சர் நல்லா தான் வரும், ஏன்னா நம்ம கடலை மாவு வறுத்து சேர்த்துருக்கிறதுனால. இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் திக்காக இருக்குது, மடிஞ்சு மடிஞ்சு விழுது. ஆனால் நம்ம நினச்ச ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு இது சரியான கன்சிஸ்டன்சியில் இல்லை. சைட்லலாம் நல்லா பொங்கி வருது இல்லை, மாவு நல்லா வெந்துருச்சு. 10-12 நிமிஷமாக கலந்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிடும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சியை விட இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சரியான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு முன்னாடி இறக்கிட்டாலும் மைசூர் பாக் ஷேப் வராது. கன்சிஸ்டன்சியை தாண்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஹார்டான மைசூர் பாக் ஆகிடும், சாஃப்டாக கிடைக்காது. இப்போ பார்க்குறப்ப கெட்டியாகி ஃபோல்டன் ஷேப்பில் ஆட்டோமேட்டிக்காக மடிஞ்சு மடிஞ்சு விழுது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது அப்படியே சூடாக இறக்குறப்பவே பட்டர் தடவின பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பபிள்ஸ் இருந்தால் டேப் பண்ணிவிட்டு ஹீட் ஃபுல்லாக டவுன் ஆனதும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பாத்திரத்தில் பட்டர் தடவுறப்பவே நல்லா கொஞ்சம் நிறைய பட்டர் தடவுனா இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச சைஸில் ஷேப்பில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் கடையில் வச்சுருப்பாங்கள்ல நீளமாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் கடலை மாவை வறுக்காமல் சேர்த்தோம்னா எவ்வளோ நேரம் கிண்டினாலும் மைசூர் பாக்கில் லைட்டாக அந்த ஸ்மெல் வரத்தான் செய்யும். ஸோ வறுத்து செய்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் கிடைக்கும். அதுக்காக தான் வறுத்து செய்கிறோம். இப்போ சைடில் இருக்கிற சின்ன சின்ன பீசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மைசூர் பாக் எவ்வளோ நாள் ஆனாலும் இதே சாஃப்ட்னஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மைசூர் பாக் செஞ்சு முடிச்சிட்டோம்.
சூடான மைசூர் பாக்கை ஆழமான பாத்திரத்தில் மாற்றுறப்ப நடுவில் டார்க் கலர்லையும் ஓரத்தில் கோல்டன் கலர்லையும் இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட். கண்டிப்பாக நீங்களும் இந்த மைசூர் பாக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைசூர் பாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிரியங்கா ஹாட் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.